ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஷண்முகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான வித்தியாசமான தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஹைதராபாத்ல மட்டும் வித்தியாசமான முறையில பெண்கள்லாம் காணாம போறாங்க. அவங்க காணாம போயிட்டு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுடைய பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. இது என்னடா வித்தியாசமான கேஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லி அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி கடைசியா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுதான் கதை. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படம், லைட்டா ஃபேண்டசி மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை முழுசா பாருங்க, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லெதர் வாலெட்லாம் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரீமியம் குவாலிட்டியில வெளியே வாங்க முடியாத நல்ல பிரைஸ்க்கு என்கிட்ட உங்களுக்கு லெதர் வாலெட்லாம் கிடைக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வாலெட்லாம் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 499ல ஃப்ரீ டெலிவரியோட அவைலபிளா இருக்கு. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, மாடல்ஸ்லாம் பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பிரசவ ஒலியில கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மறுத்து வச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது, என்ன மாமா இது, என்னுடைய தங்கச்சி இந்த அளவுக்கு கத்துறாங்க, இவ்வளவு சவுண்டா இருக்கு, ஏன் என் தங்கச்சி இப்படி கத்துறா? இதுவரைக்கும் நிறைய பிரசவத்தை நானே பார்த்திருக்கேன், பிரெக்னெண்டா இருக்க பெண்களையும் பார்த்திருக்கேன். இந்த அளவுக்கு அலற மாட்டாங்க அப்படின்னும் போது அந்த அலறல் சத்தம் உன் தங்கச்சி கிட்ட இருந்து வரல, வயிற்றுக்குள்ள இருக்க என் புள்ள கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு, அவன் வெளியே வர துடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, ஆனா என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் தங்கச்சிக்கும் ஒன்னாகாது, என் பிள்ளைக்கும் ஒன்னாகாது, என் புள்ள சாக பிறந்தவன் கிடையாது, சாகடிக்க பிறந்தவன் அப்படின்னும் போது காட்டுக்குள்ள இருக்க ஒரு எரிமலை வெடிச்சு செதறுது. அங்க இருக்க விலங்குகள்லாம் பயந்துட்டு ஓடுது. அந்த காட்டுக்குள்ளேயே என்னமோ அமானுஷமா நடக்குது அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே மருத்துவச்சியோடைய வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாட்டிக்கு பிரசவம் பாருங்க அப்படின்னும் போது, இந்த டைம்லலாம் பார்க்க முடியாது, நைட் டைம்ல வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சியோடைய ஹஸ்பண்ட் பேசும்போது அந்தால புடிச்சு பொலன்னு பொழக்க, ஐயோ எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு புருஷன், அவனை எதுவும் பண்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடிய உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு பிரசவம் பார்க்க பயங்கரமான சத்தத்தோட குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே இந்த புருஷங்காரன், அதுக்கப்புறம் அண்ணங்காரன், அதுக்கப்புறம் கூடவே ஒரு அல்லக்கை ஒருத்தன், 3 பேரும் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு குழந்தைய பார்த்தா 3 தலையோட பிறந்திருக்கு. மக்களே, நமக்கு காமிக்கிறது 3 தலை, ஆனா 6 தலையோட குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க சொல்லுவாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. இத பார்த்த அந்த அல்லக்கையை ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே செத்து போறான். மாமா இது என்ன கொடுமை, இது நமக்கு எதுக்காக இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நமக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை கிடையாது, ஷண்முகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பாட்டுன்னு எங்கேயோ கிளம்புறான். மருத்துவச்சி ஓடி வராங்க. ஐயோ அந்த குழந்தையும் உங்க பொண்டாட்டியும் தூக்கிட்டு போங்க, இங்கே விட்டு போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், என் காலை விடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு அந்த ஆளு பாட்டுன்னு இந்த குழந்தையை எப்படி சரி பண்றது, இது ஏதோ ஒரு சாபம் மாதிரியும் ஏதோ நான் பண்ண பாவம் மாதிரியும் தெரியுது, இதுக்கு பாவ விமோச்சனம் என்ன, பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த பையன் வளர ஆரம்பிக்கிறான். அந்த ஊருக்குள்ள இருக்கிற யாரும் இந்த பையன் கிட்ட பேச கூட மாட்டாங்க, பழக மாட்டாங்க. இந்த குடும்பத்தையே விலக்கி வச்சிருக்காங்க. இந்த பையனை பார்த்தாலே எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. ஆனா இந்த அம்மாக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் எதுக்காக எப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என் குழந்தை மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு, இந்த மாதிரி மண்டமண்டியா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அம்மாவும் உடம்புக்கு முடியாம இறந்து போறாங்க. அந்த பையனை வந்துட்டு மாமா தான் பாத்துக்கிறாரு, அதாவது இறந்து போன அம்மாவுடைய அண்ணன் தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த புருஷங்காரன் போனா பாத்தீங்களா, இவன் ஊரா சுத்தி கடைசியா ஒரு சாமியாரை கண்டுபிடிச்சு என் பையனுடைய அந்த கோலத்தை நான் எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவர் நிறைய டயலாக்லாம் பேசுறாரு. கடைசியா ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்கும் போது அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த 6 மண்டைய ஒரே மண்டைய ஆக்கணும் அப்படின்னா இந்த பூஜையை பண்ணி முடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 6 பெண்கள், அதாவது 6 ராசியில இருக்க 6 பெண்களையும் 6 நட்சத்திரத்தில் இருக்க 6 பெண்களையும் கூட்டிட்டு வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம உடனே கிளம்பி சிட்டிக்கு போகணும், சிட்டியில் தான் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, கடத்தி கொலை பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹைதராபாத்ல காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ்க்கு கால் பண்ணி, நம்ம ஊர்ல வர வர ட்ரக்கோடைய பழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நீ போயிட்டு கண்ட்ரோல் பண்ணு, முக்கியமா இந்த ஸ்பாட்ல தான் இருக்கு, இந்த ஸ்பாட்ல தான் அதிகமா சப்ளை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு எல்லாரையும் பொழந்து எல்லாரையும் கைது பண்றாரு. ஒருத்தன் வந்துட்டு போலீஸ்காரனுடைய பையன்
போல. அவன் இங்க இருக்க தாடிக்காரங்கிட்ட ட்ரக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ரெண்டு பேரும் தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரனுடைய பையனை பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாரு. படிக்கிற வயசுல அதுவும் போலீஸ்காரனுடைய பிள்ளையா இருந்துட்டு இந்த விஷயத்த பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிக்க இது யாரோ வீடியோவா ரெக்கார்ட் பண்றாங்க. அவன் அடிச்சு ஓரமா உட்கார வச்சுட்டு தாடிக்காரனையும் கூப்பிட்டு போலீஸ்காரன் பிள்ளைக்கே சப்ளை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண பார்க்கும்போது அவன் மன்னிப்பு கேட்கிற மாதிரி வந்து ஹீரோவுடைய கண்ணை புடுங்கி அந்த போலீஸ்காரனுடைய பையனை தெரியாம ஷூட் பண்ணிடுறான். ஐயோ நான் வேணுத்துனே பண்ணல, தெரியாம அவனை ஷூட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனுடைய காரையே ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப காட்டு வழியா போகும்போது அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பெங்களூர்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜேர்னலிசம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிச்சு முடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பெண்டிங்கா இருக்கான். அதை சப்மிட் பண்ணா மட்டும்தான் இவங்க ஜேர்னலிசம் படிச்சு கம்ப்ளீட் பண்ண முடியும், அந்த சர்டிபிகேட்டையும் கையில வாங்க முடியும். இப்போ வந்துட்டு ஒரு ப்ரொஃபசர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இன்னும் நீ ஏமா ப்ராஜெக்டை முடிக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன், அதுக்கு போலீஸோடைய சப்போர்ட் தேவைப்படுது, எனக்கு யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, அதை முடிச்சா மிகப்பெரிய விஷயத்த கண்டுபிடிப்பேன், மத்த யாரும் பண்ணவே யோசிக்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்றதே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி ஹைதராபாடு போ, அங்க இருக்க சிஐ எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை கமிஷனர் கூப்பிட்டு காட்டுன்னு காட்டுறாரு. யோ என்ன காரியமியா பண்ணி வச்சிருக்க, நீ சின்ன பையனை அதுவும் மைனர் பையனை போட்டு சமயம் அடிச்சு வச்சிருக்க, இதை எந்த விளங்கானவனும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்கா போட்டு விட்டான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே நீ மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்ட, சரி ஓகே இதை கூட விட்டு தொலை, அடிக்கடிக்க நீ பண்ற விஷயம் தான், உன் கண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் அதுக்குள்ள எப்படியாச்சும் கண்ணை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது உனக்கு ஒரு வாரம் மட்டும்தான் டைம், அதுக்குள்ள எப்படியாச்சும் கண்ணை கண்டுபிடி அப்படின்னும் போது நம்ம ஹீரோ செம டென்ஷனா வெளியே வராரு. அதே டைம்ல நம்ம காரை அந்த திருட்டு பையன் ஆட்டையை போட்டுட்டு போனானே காரை கண்டுபிடிச்சாச்சு, ஒரு ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கிளம்பி அங்க போறாரு. ஆக்சிடென்ட்டை எவனோ ஒருத்தன் கண்ணால பாத்திருக்கான். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா காருக்குள்ள இருந்து ஒருத்தன் இறங்கி காட்டுக்குள்ள ஓடுனதா அவன் செய்கையெல்லாம் பண்ணி காமிக்கும் போது ஆக்சிடென்ட்ல கண்டிப்பா அவனுக்கு காயம்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, நீ என்ன பண்ணு இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. அடுத்து ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அந்த பையனுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க போல, சமயம் அழுகுனா. அதே டைம்ல வேற யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி நீ எதுவும் கவலைப்படாத, உன்னுடைய அம்மாக்கு ஒண்ணுமே ஆகாது, நானும் உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கேன், பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், நான் ஏதாவது கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இவன் எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். தப்பிச்சு அவனுடைய வீட்டுக்கு போக இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு லேடி இறந்து போனாங்களே அந்த லேடியோடைய அண்ணன் தான் கால் பண்றான். அவன் ஃபேஸ நமக்கு இந்த படம் முழுக்கவே காமிக்கவே மாட்டாங்க. அந்த அண்ணன் வந்துட்டு கால் பண்ணி நம்ம வேலையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு பொண்ணு புதுசா கிளம்பி இருக்கா, அந்த பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு புது பிரச்சனையை உண்டாக்கிடுவா போல, முதல்ல அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைலையும் கண்டுபிடி அப்படின்னு. ஓகே எஜமான் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போனை கட் பண்றான். அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல போல, அம்மா அப்பா தான் கட்டாயப்படுத்துறாங்க. இதே டைம்ல மாப்பிள்ள கூட வெளியே போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்போ அந்த ப்ரொஃபசர் கால் பண்றாரு. ஏமா நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீ நாளைக்கே கிளம்பி ஹைதராபாத் போ, அவர் உனக்கு உதவியா இருப்பாரு அப்படின்னும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த லேடியுடைய அண்ணா வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில ஒரு விளக்கோட ஏதோ ஒரு பொண்ணை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு போக அந்த பக்கம் புருஷங்காரன் காட்டுக்குள்ள உட்கார்ந்து ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி ஹைதராபாத் வந்துட்டாங்க. வந்தவங்க இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணும்போது மார்டின் சார் கால் பண்ணி எல்லாமே பேசினாரு, நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ போயிட்டு எஸ்ஐ மீட் பண்ணு, அவர் உனக்கு உதவியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட கூட்டிட்டு போப்பா அப்படின்னும் போது கான்ஸ்டபிளும் கூட்டிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள உட்கார வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே செமையா கடுப்பாகிறாரு. உன்னை யார் இங்க வர சொன்னா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இங்க உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது சார் இன்ஸ்பெக்டர் தான் அமுச்சு விட்டுருக்காரு, இந்த பொண்ணுக்கு ஏதோ உதவி வேணுமா, முக்கியமா நீங்க தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. எனக்கு உன்னுடைய உதவி ஒன்றும் தேவை கிடையாது,
நான் போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்கும்போது ஏமா ஓவரா ஆக்ட் பண்ணாத வந்து உட்காரு, என்ன வேணும் உனக்கு? லவ் பண்ணும்போது பிளாக் பண்ணிட்டு போற, இப்போ நீயா வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் வார்த்தைய அளந்து பேசு. இப்போ நான் வந்ததுக்கான காரணமே வேற. நான் ஜேர்னலிசம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சாதான் ஜேர்னலிசம் கம்ப்ளீட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம ஒர்க்கும் கிடைக்கும், அதனால தான் உதவி கேட்டு வந்திருக்கேன். இது ஒரு சென்சிட்டிவான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் உடைய ஃபைல கையில கொடுக்குறாங்க. இல்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, கடந்த 6 வருஷமா நிறைய பேர் ஹைதராபாத்ல தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த 5-6 ஆண்கள் இறந்து போன விஷயம், இவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க, இது எல்லாமே ஒரே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த 6 ஆண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த காதலி ஏதாவது ஒரு காரணத்தினால காணாம போயிருக்காங்க, வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போயிருக்காங்க. இந்த மாதிரி காணாம போனதுக்கு அப்புறமா தான் அந்த காதலிகள் காணாம போயிட்டு 1 மாசத்துக்குள்ள இந்த இவங்க எல்லாருமே காதலர்கள் எல்லாரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது, ஏமா இந்தியால ஒவ்வொரு செகண்டும் யாராவது தற்கொலை பண்ணி இறந்துதான் போவாங்க, அதுக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதை ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்க, ஒழுங்கா இங்கிருந்து போமா அப்படின்னும் போது, இல்ல இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம், இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு சரியா புரியவே கிடையாது, அது எப்படி காதலிகள் காணாம போயிட்டு ஒரே மாசத்துக்குள்ள இந்த ஆண்கள்லாம் இறந்து போறாங்க, கண்டிப்பா என்னமோ இருக்கு. அண்ட் இந்த பெண்கள்லாம் காணாம போறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போறாங்க, போனவங்க வீட்டுக்கு திரும்பி வரதே கிடையாது. ஆனா அப்பா அம்மாட்ட போயிட்டு கேட்டா போலீஸ்லயும் கம்ப்ளைண்டே கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்றாங்க. நான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா Facebookல எதர்ச்சியா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்துட்டு வியர்டா பிஹேவ் பண்றா, எனக்கு இந்த வீடியோ பிடிக்க மாட்டேங்குது, யாருமே எனக்கு காதலிக்க மாட்டாங்க, தம்பி அப்பா அம்மா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே என் மேல பாசமே கிடையாது, நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட சண்டை போட்டு அவபாட் நாங்க வந்து கிளம்ப, இது எல்லாமே லைவ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னுடைய அக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி தான் வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் அவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இத பத்தி ஏதாவது தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைவ் போட்டிருக்கான் மக்களே. அதுக்கப்புறம் அந்த லைவ்லயே அந்த அக்கா வெளியே போனா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாலாம், திரும்பி வீட்டுக்கே வரலையா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய போட்டோ வச்சு என்னுடைய அக்காவை ஆளை காணோம், எங்க போனா அப்படின்னே தெரியல, அம்மா பாட்ட சொன்னா போலீஸ்லயும் போயிட்டு கம்ப்ளைண்டும் கொடுக்க மாட்டாங்க, தேடவும் மாட்டாங்க, எங்க அக்காவை எங்கேயாச்சும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பிளே ஆகி முடியுது மக்களே. இதையெல்லாம் வச்சு மட்டும் என்னமா பண்ண முடியும், என்னால இது எதையும் நம்பவே முடியல அப்படின்னு. இல்ல நீ கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச போறேன் அப்படின்னும் போது, இங்க பாரு உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்குறேன், உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நான் பண்றேன், இந்த கேஸை நம்புற மாதிரி இல்லனா ஏதாவது பெரிய விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சுது, இல்ல நீ எனக்கு புரிய வச்சுட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா உனக்கு மொத்த கேஸுக்கும் ஹெல்ப் பண்றேன், அப்படி இல்ல அப்படின்னா ப்ராஜெக்டை மாத்திக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடு அப்படின்னும் போது, சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில ஷாவியா அப்படின்ற என் பொண்ணு ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எப்போ காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 நாளைக்கு முன்னாடியா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், போயிட்டு தூங்கி எந்திரிச்சு குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணிட்டு காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா போனவங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன், வாழ பிடிக்கல, வீட்டுல வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு உடஞ்சு போயிட்டு எங்கெங்கயோ தேடி பார்த்திருக்காங்க, 2 நாள் வெயிட்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஏமா 2 நாளா என்னமா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, போக போக பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க கவலைப்படாம போங்க, உங்க பொண்ணை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், நீங்க அமைதியா போங்க, ஏதாவது கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு உங்க பொண்ணை பத்தி தெரிய வந்துச்சு அப்படின்னா போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்களும் கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் இருப்பாங்க, நம்ம ஹீரோயின் ஷாவியா காணாம போனதும் இந்த மத்த பொண்ணுங்க காணாம போனதும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்னா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, உன்னுடைய பைத்தியக்கார வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நீ சொல்ற எந்த விஷயத்தையும் என்னால நம்பவே முடியல, நைட்டு முழுக்க உட்காந்து நீ கண்டுபிடிச்ச நீ ரிசர்ச் பண்ற அந்த விஷயத்தெல்லாம் படிச்சு பார்த்தேன், எனக்கு எதுவுமே சரின்னு படவே இல்லை அப்படின்னும் போது, இங்க பாரு நான் உண்மையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நிறைய பொண்ணுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்க, போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷாவியான ஒரு பொண்ணு காணாம போனா பாத்தீங்களா, இந்த விஷயம் கூட கண்டிப்பா நீ சொல்ற
சொல்றபடி மேட்சிங்கே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் வந்துட்டு உன்னுடைய லவ் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பழிவாங்க பாக்குற, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க வந்த கான்ஸ்டபிள், சார் அந்த பொண்ணு போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாவது மாட்டி விட போறா அப்படின்னும் போது, மாட்டி விட்டாலும் பரவாயில்ல தொல்லை ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்றாரு. சரி ஓகே, நீங்க உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணீங்களா, உங்களுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒழுங்கா போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. காலேஜ் படிக்கும் போது ரெண்டு பேரும் பயங்கரமா லவ் பண்ணிருக்காங்க, என்ன விஷயமோ தெரியல, நம்ம ஹீரோயின் விட்டு போயிட்டு இருக்காங்க, பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ கேஷுவலா ஒரு கடைக்கு போறாரு, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஹீரோயின் வேற ஒரு பையன் கூட உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வெறுப்பாகிறாரு. இது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையன் ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பையன் நம்ம ஹீரோயினை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். தம்மா தூண்டு இருக்க எதுக்காக அந்த பொண்ணை போட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கும் போது, நான் வந்துட்டு ஒரு காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்கேன், கிரவுட் போட்டோகிராஃபிங்காக போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, என்ன விடுங்க அப்படின்னு போது இந்த விஷயத்தை ஹீரோயின் பாக்குறாங்க. ஏன் கார்த்திக் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் உன்ன போட்டோ எடுக்கிறான் அப்படின்னும் போது, இவன் எதுக்காக என்ன போட்டோ எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது கேமரால போட்டோவையே காணும். என்னடா மெமரி கார்டை கைட்டி வச்சுக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எல்லாரையுமே தான் கிளிக் பண்ணேன், ஸ்பெசிபிக்கா இவங்களை கிடையாது, அது மட்டும் இல்லாம போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னும் போது, அவன் போட்டோ எடுத்துக்கிட்டு போறான். இப்ப ஏன் நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யார் அந்த பையன், அந்த பையன் கூட உட்கார்ந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் யார் கூட உட்கார்ந்துட்டு என்ன பண்ணா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எம்மா தாயே நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஊருக்குள்ள நடுராத்திரியில திடீர்னு ஒரு பொண்ணு எவனோ கார்ல வந்து கடத்திட்டு போறான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு பொதுமக்கள்ல ஒரு ஆளு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லும் போது, நம்ம ஹீரோவுடைய டீமும் எல்லா செக் போஸ்டையும் மடக்கி வச்சுக்கிட்டு எல்லா வண்டியும் செக் பண்றாங்க. ஆனா எந்த வண்டியிலுமே அந்த பொண்ணை காணும், மர்மமான முறையில யாரும் டிராவலும் பண்ணல. அந்த பொண்ணை கடத்தல்காரன் கடத்திட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு. இப்ப அப்படியே சில நாட்களுக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோவுடைய கண்ணை புடுங்கிட்டு போலீஸுடைய காரையும் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிருப்பான். போற வழியில தெரியாம இன்னொரு கார்ல முட்டிடுறான். அந்த கார்ல தான் உண்மையான கடத்தல்காரன் இன்னொரு பொண்ணை கடத்தின்னு வந்திருக்கான். இந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தாடிக்காரனும் சரி அந்த கடத்தல்காரனும் சரி ரெண்டு பேருமே மயக்கமாயிட்டாங்க. இந்த கடத்தல்காரன் ஒரு பொண்ணை கடத்தி கூட்டின்னு வந்திருப்பான். அந்த பொண்ணு காரை விட்டு இறங்கி யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா, இது நடு காட்டு பகுதி, யாரையுமே ஆளக்கானும், மழை வேற பெய்யுது. அதனால இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அந்த பையன் இருக்கான் இல்லையா தாடிக்காரன், அவனை இழுத்து வெளியே போட்டு அவன் கையில ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல கடத்தல்காரன் கண்ணை முடிக்கிறான். இந்த பொண்ணு மறுபடியும் காருக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு கார்லயே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காரு சேத்துல மாட்டிச்சு. இவன் கொண்டு வந்த கார்ல அந்த காரை முட்டை. அந்த பொண்ணு மயக்கமாகறா. அந்த பொண்ணை தூக்கி ஒரு பெட்டிக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு இந்த காரை வெடிக்க வச்சுட்டு இந்த பொண்ணை கடத்திட்டு போறான். கடத்திட்டு போயிட்டு அந்த அம்மாவுடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவன் கையில இந்த பொண்ணை ஒப்படைக்கும் போது, நீ நல்ல வேலை பார்த்த, உனக்கான காசு உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பூஜைக்காக தூக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சோ ஊருக்குள்ள பொண்ணுங்கெல்லாம் காணாம போறாங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு இந்த அண்ணங்காரனும் புருஷங்காரனும் சேர்ந்து ஏதோ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பொண்ணுங்கெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ அந்த அண்ணங்காரன் இந்த பொண்ணை காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா கட்டி போட்டு வைக்கும் போது, அங்க அந்த புருஷன் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னியோட எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்றான். அதாவது மொத்தமா எத்தனை பெண்களை கூட்டிட்டு வரணுமோ எல்லாரையும் கூட்டு வந்துட்டாங்களாம். இன்னியோட அந்த பூஜை பலியெல்லாம் முடிச்சு என்னுடைய தங்கச்சி புள்ளைய வந்துட்டு நான் நல்ல அழகான பையனா மாட்ட போறேன், அந்த 6 முகம் ஒரு முகமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இப்பதான் பாதி பூஜை முடிஞ்சிருக்கு, கிளீன்காரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பெஷலான நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு பிறந்திருப்பாளாம். இது வந்துட்டு எப்படின்னா 10 லட்சத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அந்த ஒரு நட்சத்திரத்துல பிறப்பாங்க. அந்த பொண்ணையும் கொண்டு வந்து பலி கொடுத்தா மட்டும்தான் என் பிள்ளையுடைய முகம் ஒரு முகமா மாறும், அவன் அழகாவும் மாறுவான், இதை தாண்டி எனக்கு நிறைய சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இங்கதான் இன்டர்வலையே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், கடைசியா ஒரு பொண்ணு காணாம போனா இல்லையா, அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் கூடிய சீக்கிரமே இறந்து போக நிறையவே வாய்ப்பு இருக்கு, இத பத்தி முக்கியமான விஷயமா பேசணும், நீ கிளம்பி வீட்டுக்கு வா, காணாம போன பொண்ணுடைய தம்பியும் என் வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னும் போது ஹீரோ கிளம்பி போறாரு. அங்க போனா இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல சின்ன பையனை பார்த்தோம் பாத்தீங்களா, அவன் இங்கதான் கேமராவோட நிக்கிறான். டேய் கேமராவோட இங்க எங்கடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அக்கா தான் வர சொன்னாங்க, இவங்க
இவங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராஜெக்ட்லாம் பண்றாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ போட்டு இவனை ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறாரு. இவனை போட்டு லைட்டா விளையாட்டா அடிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோயின் வந்து இங்கே வந்து உன் வேலையை ஆரம்பிக்காத, வா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அதே காலேஜ்ல ஒன்னா படிக்கக்கூடிய ஷாவியாவுடைய ஃப்ரெண்டும் இருக்கா. இந்த பொண்ணு காலேஜுக்கு கால் பண்ணி ஒரு பையனை பத்தி கண்டுபிடிக்கிறா. அதாவது ஷாவியா ஸ்ரீகாந்த் ரெண்டு பேரும் பயங்கரமா லவ் பண்ணிருக்காங்க. ஷாவியா இப்போ காணும் அப்படின்னா ஸ்ரீகாந்த் எங்க போனா அப்படின்னே தெரியல, அவனையும் ஆள காணும் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம அவனை கண்டுபிடிக்கணும். ஸ்ரீகாந்த் வந்துட்டு இறந்து போறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும். ஸ்ரீகாந்தை கண்டுபிடிச்சாலே ஷாவியாவை பத்தி நமக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தோடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த அண்ணன்காரன் கமலுக்கு கால் பண்ணி ஏதாவது பண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம இதுல குறுக்கால வரா, அந்த பொண்ணை காலி பண்ணா மட்டும்தான் நம்ம வேலையை ஒழுங்கா பார்க்க முடியும் அப்படின்னு, நீங்க கவலைப்படாதீங்க அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அப்படியே அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. குட்டி பையன் கமலுக்காக தான் ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன் மக்களே. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே கிளம்பி ஸ்ரீகாந்தோடைய வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்கிட்ட போனா வீடு பூட்டப்பட்டிருக்கு. ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பையன் இங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தான். ஆனா கௌஷிக் வந்து செமையா சண்டை போட்டு போலீஸ் கேஸ்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னும் போது யாரு கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கௌஷிக்கும் அதுக்கப்புறம் ஷாவியாவும் செமையா காதலிக்கிறாங்களாம். நடுவால குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரீகாந்த் குறுக்கால போயிட்டு இருக்கான். அதுக்காக ஏதோ பிரச்சனை, 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஐ மீன் அந்த ஒரு பொண்ணுக்காக 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை, போலீஸ் கேஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னையா புரியாம பேசிக்கிட்டு இருக்க, ஸ்ரீகாந்தும் ஷாவியாவும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பாரு அந்த பொண்ணு வந்துட்டு ஷாவியா படிக்கிற அதே காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, இவளுக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும், நீங்க ஏதோ மாத்தி சொல்றீங்க அப்படின்னும் போது இல்ல இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், ஷாவியாவும் கௌசிக்கும் லவ் பண்றாங்க, நடுவுல இவன் போயிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு தான் சண்டை, நீங்க வேணா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்க அப்படின்னும் போது எல்லாரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனும் போறாங்க. அங்க ஒரு ஏஎஸ்ஐ இருக்காரு. அவரை மீட் பண்ணி கேட்கும் போது ஆமா சார் 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு வந்தாங்க, கடைசியா அவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எந்த கேஸும் போடாம அமுச்சு விட்டாச்சு, அவங்களும் சமாதானமா போயிட்டாங்க அப்படின்னும் போது அப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அவர் சொன்னாரு அது ஏதோ பெரிய சண்டை அப்படின்னு சொன்னாரு, நீங்க சின்ன சண்டை அப்படின்றீங்க, எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பெரிய சண்டை சின்ன சண்டை அதெல்லாம் முக்கியமே கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, அவங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்காம நானே பேசி அமிச்சிட்டேன், ஏதோ ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க, அது ஒரு சிம்பிளான விஷயம் அப்படின்னும் போது ஆனா நீங்க ஒரு விஷயத்த மாத்தி சொல்றீங்க, ஆரம்பத்துல ஷாவியாவும் ஸ்ரீகாந்தும் தான் லவ் பண்ணாங்க, இந்த கௌஷிக் இருக்கான் இல்லையா, கௌஷிக் வந்துட்டு எங்களை விட சீனியர், அவனை எதுக்காக இந்த பொண்ணு காதலிக்க போறா, எப்படி அவனை வந்துட்டு இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவியாவுடைய ஃப்ரெண்டு கேட்கும் போது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாரும் ஒரே காலேஜ், அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. சார் எனக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, நான் விசாரிச்ச வரைக்கும் கௌஷிக்கும் ஷாவியாவும் ஒன்னா இருந்திருக்காங்க, ஐ மீன் லவ் பண்ணிருக்காங்க, நடுவுல ஸ்ரீகாந்த் வந்துட்டு தொல்லை பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் தான் சண்டை முத்தி போயிட்டு சண்டை போட்டுட்டு இங்க வந்தாங்க, இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும், அந்த பொண்ணு வாரத்துக்கு ஒரு வாட்டி யாரையாவது காதலிப்பா, அதெல்லாம் என்னால தெரிஞ்சு வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நீங்க முதல்ல ஸ்ரீகாந்த் அண்ட் கௌஷிக் அவங்க நம்பரு கான்டாக்ட் டீடைல் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கௌஷிக் உடைய அப்பாக்கு கால் பண்ணா கௌஷிக் கிளம்பி யூஎஸ் போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய நம்பரும் வாங்கி அவனுக்கு கால் பண்ணி உனக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே போலீஸ் கிட்ட போயிட்டு விசாரிச்சுக்கோங்க, நான் தேவையில்லாம அந்த பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம ஷாவியாக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்ரீகாந்த் மட்டும்தான் காரணம், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இப்போ நம்ம ஹீரோக்கும் சரி அங்க வந்து யாருக்கும் சரி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினே சொல்றாங்க பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க திடீர்னு காணாம போனாங்க, அதுவும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், அங்க போறேன் இங்க போறேன், வீடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க பாய் ஃப்ரெண்டு கண்டிப்பா ஒரே மாசத்துல இறந்து போவாங்க, அதுவும் தற்கொலை பண்ணி இறந்து போவாங்க, அந்த தற்கொலையை நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகாந்தும் ஷாவியாவும் லவ் பண்ணிருப்பாங்க, மேபி அதுக்கப்புறமா இந்த கௌஷிக் குறுக்கால வந்து கௌஷிக்க வந்துட்டு ஷாவியா லவ் பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஸ்ரீகாந்த் வந்துட்டு சண்டை போட்டிருக்க இந்த மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ அந்த பொண்ணை லவ் பண்ண கௌஷிக் வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டான், ஐ மீன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னும் போது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறவன் ஸ்ரீகாந்த் தான், அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும், அவனுக்கு எதுவுமே ஆகாம அவனை காப்பாற்றணும், வாங்க கிளம்பலாம் அப்படின்னும் போது ஆக்சுவலா இவங்க ஸ்ரீகாந்தோடைய அம்மா அப்பா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணிருப்பாங்க, கால் பண்ணா அவங்களுக்கும் ஸ்ரீகாந்த் எங்க போனானே தெரியல, என் பையனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கான்ஸ்டபிளை காமிக்கிறாங்க.
இவருக்கு ஒரு கேஸ் ஃபைல் ஒன்று வந்திருக்கு. கடைசியா கமலை தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த பையன் கையில ஏதோ காயம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போனா அப்படின்னே தெரியல. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கையில ஒரு நம்பர் இருந்துச்சு. அவன் கையில வந்துட்டு ஒரு நம்பரை யாரோ கிறுக்கி வச்சிருந்தாங்க. அது இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பரு ஒரு பொண்ணுடைய நம்பரு. இந்த பொண்ணையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் எல்லாத்தையும் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லும் போது இந்த பொண்ணும் காணாம போயிட்டா. கமலுடைய கையில இந்த நம்பர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சம்திங் ராங். இந்த பொண்ணை வந்துட்டு யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அது கமல் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போதை பொருள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஹீரோ சண்டை போடும் போது அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அன்னைக்கு எந்த பொண்ணையும் கடத்திருக்க வாய்ப்பே கிடையாது. வேற என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பாருக்கு போயிட்டு லைட்டா சருகு போட்டிருப்பாங்க. சருகு போட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல, ஏன் இந்த பொண்ணும் காணாம போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இது வேற ஒரு கேஸ், சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. இதே டைம்ல அந்த அண்ணன்காரன் சொல்லி கமல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அடியால கொலை பண்ண சொல்லி கன்னோட அமுச்சு விட்டுருக்கான். அவனும் கன்னோட வந்து ஹீரோயினை ஷூட் பண்ண பார்க்கும்போது கூடவே ஹீரோ இருக்காரு. ஐயோ இவன் யாரு, இவன் கூட இருக்கானே, போலீஸ்காரன் கூட இருக்கும் போது ஷூட் பண்ணா பெரிய பிரச்சனையாயிரும், போலீஸ்காரன் இறந்து போனா அப்படின்னா மொத்த போலீஸ் படையும் நம்மள தேட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். அப்படியே இவங்க கிளம்பி நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு போறாங்க. இறக்கி விட்டு ஹீரோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயினே வந்து ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா, நீ கண்டிப்பா வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா, ஒரு மணி நேரம் மட்டும் என்கிட்ட ஏதாவது பேசிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவரும் போறாரு. இவங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள பழைய காதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. என்ன மன்னிச்சுக்கோ, எங்க அப்பா வந்துட்டு நீ யாரையும் லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னாரு. அப்போ வேற வழி இல்லாம எங்க அப்பாவுடைய பேச்சை கேட்க வேண்டியதா போயிடுச்சு. உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், அப்ப இருந்த அதே காதல் இப்பயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கிளி பிலி நடக்குது. இதே டைம்ல ஒருத்தன் கன்னோட வந்தான் பாத்தீங்களா, அவன் ஃபாலோ பண்ணிட்டு ஆப்போசிட் பில்டிங்க்கு போயிட்டு ஹீரோயினை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் கசமசா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவன் ஷூட் பண்ணலான்னு பாக்குறான். போலீஸ்காரன் கூட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கமலுக்கு போன் பண்ணி சொல்லும் போது இந்த டைம்ல ஷூட் பண்ணாத, ஷூட் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ அங்கிருந்து கிளம்பிடு, நான் சொல்லும் போது வா அப்படின்னு சொல்ல இவனும் கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல யாரோ கால் பண்ணி ஏதோ சொல்லும் போது நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. என்ன விஷயம்னு டிவி போட்டு பார்த்தா அந்த ஸ்ரீகாந்த் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. கிளம்பி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அவன் அங்கதான் தற்கொலை பண்ணிட்டான் போல. அங்க போயிட்டு என்ன விஷயம்னு பார்த்தா கன்னை யூஸ் பண்ணி அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்கான். மக்களே 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்கான். இது 3வது நாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்ரீகாந்தோடைய மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா கௌஷிக் தான் இந்த ஸ்ரீகாந்துக்கு கால் பண்ணி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுது. அதுவும் அவனுடைய இந்தியா நம்பர்ல இருந்து. இந்த பையன் தான் யூஎஸ் போயிட்டானே, அப்படி இருக்கும்போது எப்படி இந்தியா நம்பர்ல இருந்து கால் பண்ணுவான்? அது மட்டும் இல்லாம சாவறதுக்கு முன்னாடி எதுக்காக ஸ்ரீகாந்துக்கு கௌஷிக் கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா வாட்ஸ்அப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்திருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து ஹீரோ கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய போட்டோ இங்க இருக்கு. சார் நான் உங்களுக்கு அமிச்சனே அந்த போட்டோ எப்படி இந்த போன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு, மேபி இந்த மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு கமல் வந்துட்டு கன்னோட கார்ல தப்பிச்சு போகும்போது ஏதோ ஒரு காரை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான். ஆப்போசிட் காரை ஓட்டிட்டு வந்தது ஸ்ரீகாந்தா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த காருக்குள்ளதான் இங்க காணாம போன அந்த வக்ஷிதா அப்படின்ற பொண்ணு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த ஸ்ரீகாந்தால கடத்தப்பட்டிருக்கலாம். இந்த ஆக்சிடென்ட்ல 2 பேரும் மயக்கம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு காரை விட்டு இறங்கி கமலுடைய கையில தன்னுடைய நம்பரை எழுதி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஸ்ரீகாந்தே கூட அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலுடைய கையில நம்பர் எழுதி வச்சிருக்கா. கமல் ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அங்க இருந்தும் தப்பிச்சு போயிருக்கான். சோ இந்த விஷயம் தான் இருக்கு, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்டுடைய கார் பார்க்கிங்க்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு கார் மூடப்பட்டிருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. சோ நான் கெஸ் பண்ணது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு கௌஷிக்க காமிக்கிறாங்க. இந்த பையன் தன்னுடைய அண்ணாக்கு கால் பண்றாரு. அந்த ஏஎஸ்ஐ தான் அண்ணா. கால் பண்ணி அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேனே தெரியல, பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ கிளம்பி அந்த பாருக்கு வா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உனக்கு நான் ஒன்னும் ஆகாம பாத்துப்பேன், நான் சொல்றபடி மட்டும் கேளு, யூஎஸ் போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு ஸ்பாட்டுக்கு வந்து போட்டு போலாம்
பொலன்னு பொழக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா என் கூட 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அங்க அந்த ஏஎஸ்ஐ உடைய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோ அடிக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இதே டைம்ல இந்த கௌஷிக்கு ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு, உனக்கு உதவி தேவை, நான் சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு பேச ட்ரை பண்றாங்க. அவனுக்கு என்னமோ ஆகுது, அப்படியே மயக்கம் போட்டு கீழே ஒழுகுறான். சண்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஹீரோ வந்து கதவை உடைச்சு திறக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஆம்புலன்ஸுக்குலாம் கால் பண்றாங்க. இந்த பையனை ஆம்புலன்ஸ்ல வந்து தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கௌஷிக்க அந்த ஷாவியா பொண்ணு லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்திருக்கா மக்களே. ஒன் சைடா லவ் பண்றா, அந்த பொண்ணு லவ் பண்றா, நம்மளும் கூடிய சீக்கிரமே ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது யூஎஸ்ல படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இவன் யூஎஸ்க்கும் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா ஷாவியா வந்துட்டு இந்த பையனை லவ் பண்ணவே கிடையாது. அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்ரீகாந்தை மட்டும்தான் காதலிச்சிருக்கா. 2 பேரும் அங்க இங்கன்னு சுத்தி செமையா லவ்லாம் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு எப்படியோ இந்த கௌஷிக்கு தெரிய வந்து செமையா கடுப்பாயிருக்கான். என்ன லவ் பண்ணிட்டு இப்ப எதுக்காக அந்த பொண்ணு அந்த பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா, எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ண. அவன் வந்து இவங்க பின்னாடியே போயிட்டு என்ன பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோ வீடியோவா எடுத்து அனுப்ப இந்த பையன் கடுப்பாயிட்டு கிளம்பி ஊருக்கே வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நேரா போயிட்டு அந்த பையன் கூட ஸ்ரீகாந்த் கூட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சமாதானமா பேசி அனுப்ப இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு மக்களே. இதெல்லாம் சரி, கடைசியா ஸ்ரீகாந்த் ஏன் இறந்து போனா, ஸ்ரீகாந்துக்கு கௌஷிக் ஏன் கால் பண்ணா, அந்த பொண்ணுடைய போட்டோவை எதுக்காக அந்த போன்ல அனுப்பிச்சு வச்சிருக்கான், இது எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது இவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. கௌஷிக்கு கடுப்பாயிட்டு யூஎஸ்ல இருந்து கிளம்பி இந்தியா வந்துட்டு இருப்பான் மக்களே. இதே டைம்ல ஸ்ரீகாந்த் கால் பண்றான். ஷாவியா இப்போ ஒரு பெரிய பிரச்சனைல இருக்கா. கடத்திட்டு போன கடத்தல்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சொல்ற பொண்ணு நீ கடத்திட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் ஷாவியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் இப்போ அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்கேன். இந்த விஷயம் எதுக்காக உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னா நீயும் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு, அப்பதான் ஷாவியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் இந்த பையனுக்கு அந்த போட்டோவை அனுப்பிச்சு விட்டுருக்கா மக்களே. அதுக்கப்புறம் திடீர்னு போன் கட் ஆகுது. மறுபடியும் அந்த பையன் இந்த கௌஷிக்கு கால் பண்ணி நீயும் அந்த பொண்ணை பயங்கரமா லவ் பண்ற இல்லையா, இப்போதைக்கு நீ வந்துட்டு வெளியே வராம எங்கேயாச்சும் போயிட்டு மறைஞ்சுக்கோ, வெளியே வந்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிரும், என்ன மாதிரி நீயும் பெரிய பிரச்சனை மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கௌஷிக்கு தெரியவே தெரியாதான். இந்த மாதிரிலாம் நடக்கவே பயந்துட்டு அவன் என்கிட்ட வந்தான். நான் தான் மறைச்சு வச்சிருந்தேன், இது மட்டும் தான் நடந்துச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது அந்த பக்கம் அவனை ஆம்புலன்ஸ்ல தூக்கி படுக்க வச்சிருப்பாங்க. அவனுக்கு பிக்ஸ் மாதிரி வருது. போக போக ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போறான். மூச்சு பேச்சே இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அநேகமா அவன் இறந்து போயிட்டான் தான் நினைக்கிறேன். இப்போ இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது முதல்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போறாங்க. அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி இன்னொரு பொண்ணை கடத்த வைக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை எப்படியோ கொலை பண்றாங்க. இதுதான் தொடர்ந்து சைக்கிள் மாதிரி நடந்துட்டே இருக்கு. அதனாலதான் பெண்கள்லாம் காணாம போறாங்க. அந்த பெண்களுடைய எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸும் 1 by 1 தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. ஆனா எப்படி தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க அப்படின்ற விஷயம் தான் இது வரைக்கும் புரியல அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. பல நாள் தேடுறாரு. தேடி கடைசியா அந்த கமலை கண்டுபிடிக்கிறாரு. அவனை போயிட்டு கண்டுபிடிச்சு பொலன்னு பொலந்து விசாரிக்கும் போது இது எல்லாமே ஒரு மாய மந்திர சக்திக்காக நடக்குது. அவங்க ஆரம்பத்துல சொல்லும் போது எதுவுமே நான் நம்பவே கிடையாது. ஆனா நிறைய காசு கொடுக்குறாங்க, சொன்ன வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு தான் கிளீன்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நட்சத்திரத்துல பிறந்திருக்காளாம். அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி நீ போயிட்டு ஒழுங்கா உன்னுடைய ஆளை கடத்து அப்படின்னும் போது யாரு கடத்த போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கி கேட்கும் போது இதே டைம்ல அந்த அண்ணன்காரன் கால் பண்ணி அந்த பையனை மயக்கணும் அப்படின்னா அவன் கையில வந்துட்டு ஒரு கயிறு கட்டிருக்கான். அந்த கயிறை மட்டும் அவுத்து போடு, மத்த விஷயத்த நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இவன் போன் பேசி முடிச்சுட்டு சைலண்டா ஹீரோக்கே தெரியாம கயிறை கழட்டி விட்டு சீக்கிரமாவே உன் ஆளை கடத்த போறாங்களா, நீ ஓடி போயிட்டு காப்பாத்து அப்படின்னும் போது ஹீரோ வேகமா போறாரு. ஹீரோ போனோனே அந்த ஸ்பாட்டுக்கு இந்த அண்ணன்காரன் வந்து இவனை குத்தி கொலை பண்றான். இதோட இந்த பூஜை முடிய போது இந்த பூஜையை பத்தி தெரிஞ்ச யாரும் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்திட்டு
அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவை அப்படியே அந்த அப்பங்காரன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். கண்ட்ரோல் பண்ணி ஹீரோயினையே காட்டுக்குள்ள அந்த பூஜை எல்லாம் நடக்குது பாத்தீங்களா, அங்க கூட்டிட்டு வர வைக்கிறான். இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா கத்துறாங்க, கதறாங்க. என்ன ஒன்னும் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அண்ணங்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஹீரோவை நீ ஒரு ஓரமா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிடு, இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 4 மண்டையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் அழுகுறாங்க, கத்துறாங்க, ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசியா பூஜை எல்லாம் பண்ணி மொத்தமா 6 12 பெண்களை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பெண்களுடைய கழுத்துல குத்தி ரத்தத்தை கொண்டு போயிட்டு அந்த 4 மண்டையினுடைய வாய்க்குள்ள ஊத்தும் போது மத்த மண்டையெல்லாம் உடஞ்சி கீழே ஒழுகுது. ஒரு மண்டையனா மாறுறான். இப்போ ஹீரோயினையும் கொண்டு போயிட்டு கழுத்தறுத்து அந்த ரத்தத்தை வந்துட்டு இந்த சண்முகன் மேல ஊத்தணும் அப்படின்னா எனக்கு நிறையவே சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வந்து செமையா சண்டை போடுறாரு. எப்படி அப்படின்னா இந்த கமல் இருக்கான் பாத்தீங்களா, இவனை நம்பினதுக்கு இவன் நம்மளையே குத்தி கொலை பண்ண பார்த்துட்டான், ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி குத்தோட வந்து ஹீரோவை பார்த்து ஹீரோவுடைய கையில அந்த கயிறை கட்டி விட்டு இப்போ கன்னை கொடுத்து நீங்க போயிட்டு எப்படியாச்சும் அவங்கள எல்லாரையும் அழிச்சிட்டு உங்க ஆளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இங்க வந்திருப்பாரு. இங்க வந்து காப்பாத்த ட்ரை பண்ணும் போது அந்த அப்பங்காரன் நம்ம ஹீரோவையே அட்டாக் பண்ணி அந்த கயிறை புடுங்கி போட்டு மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ பேட்டரி இல்லாத பொம்மை மாதிரி அமைதியா நிக்கும் போது ஹீரோயினை கொண்டு போயிட்டு கழுத்தறுக்க அந்த ரத்தம் அப்படியே ஹீரோக்கு மேல பட்டு ஹீரோ தெளிகிறாரு. அது வந்துட்டு ஹீரோயினுடைய ரத்தம், முக்கியமா கிளீன்காரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரத்துல பிறந்த ஹீரோனுடைய ரத்தம். அதனால அந்த மந்திர கட்டுல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்த ஹீரோ இங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழுக்கிறாரு. அந்த அப்பங்காரனை சூலாயுதத்தால குத்தியே கொலை பண்றாரு. அப்புறம் வழக்கம் போல போலீஸ் லேட்டா வராங்க. லேட்டா வந்த போலீஸ் கிட்ட சொல்லி முதல்ல ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு லைட்டா தான் அறுப்பு பட்டிருக்கு போல, ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. அவங்களையும் தூக்கிட்டு போறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ சண்முகன் கிட்ட போயிட்டு உன்னை நான் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், மத்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இல்ல நான் இயற்கையின் விதிக்கு அப்பாற்பட்டு ஒரு மாதிரி வியடா பிறந்துட்டேன், என்னை பார்த்துக்கிட்ட அம்மா மாமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நான் ஏன் உலகத்துக்கு போக வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்முகன் போயிட்டு அங்க இருக்க நெருப்புக்கு மேல நிக்கும் போது அவர் அப்படியே உண்மையான சண்முகன், அதாவது முருகரா மாறுறாரு. சாமியா மாறி காட்சி அளிக்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே கையெழுத்து கும்பிடுறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.